காவேரி வந்து தாத்தா கிட்ட இந்த மாதிரி விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு தாத்தா வந்து இந்த மாதிரி காவேரி கிட்ட சொல்கிறாரு, முன்னாடியே வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நான் நினச்சேன், ஆனால் 5 வருஷமாக அவன் ஒய்ஃபை மட்டும் தான் நினச்சிட்ருக்கான், அவன் எப்படிப்பா கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அதனால தான் வந்து அந்த குழந்தை மேலே யார் அக்கறை இருக்காங்களோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினச்சேன், அதனால தான் உன்னையும் கேட்டம்மா, நீ தான் சம்மதிக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி என்ன பண்ணு திறமை தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்ததையும் இந்த மாதிரி பேசுனதையும் விஜய் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து விஜய் கிட்ட தாத்தா வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன தாத்தா சொல்கிறீங்க, நீ தான் வந்து கல்யாணம் பண்ணிதுக்கு ரெடின்னு சொன்னியாம்பா அப்படின்னோடனே, இல்லை தாத்தா, காவேரி மனசில் நான் இருப்பேன், எப்படியாவது என்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு தான் நான் சொன்னேன், ஆனால் இந்த மாதிரி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல, எனக்காக வந்து அவள் வந்து எப்படியாவது என்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு நினச்சா வேற ஒரு பொண்ணை பார்க்க சொல்லி உங்ககிட்ட சொல்கிறாளே, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல தாத்தா அப்படி சொல்லிட்டு மனசு வேதனைப்படுறாரு நம்ம விஜய். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டே இருக்காங்க. அதை பார்த்து சாரதா வந்து பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து யோசனை பண்ணிட்டா இருக்கா, இவளை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. என்னடி என்ன யோசனையாக இருக்க அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைம்மா, நான் தாத்தா கிட்ட போய் பேசினா அவர் என்னன்னா இப்படி பேசிட்டாருமா, விஜய் சாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தோணவே தோணாது, அவருக்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாரு, அம்மு அப்பா அப்படி தனியாக இருப்பார் அப்படின்னோடனே, இப்போ உனக்கு என்னடி அவள் தனியாக இருந்தா, அதுக்கு இல்லைம்மா, அம்மு பாவம் இல்லை, அம்மு பாவமாக இருந்தால் அவங்க பார்த்துப்பாங்க, அதுக்காக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டின்னு வந்துட்டு அந்த பொண்ணு குழந்தைய குடும்பப்படுத்தினா என்னடி பண்ணுறது, சும்மா ஏதாவது பேசிகிட்டு இருந்தாமல் வேலையை போய் பாரு, இவளும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆளை வேலை தர்றா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க சாரதா. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலில் வந்து சர்க்குலர் வருது, அப்போ வந்து இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து எல்லாருமே கலந்துக்கலாம், இந்த மாதிரி வந்து பேரண்ட்ஸ்க்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, எல்லா சில்ட்ரன்ஸும் அவங்க பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, கல்ச்சுரலாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. ஆனால் வந்து வழக்கம் போல் நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, அம்மும் வந்து சைலண்ட்டாக இருக்காங்க, ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து கேட்குறாங்க, நம்ம வந்து காவேரி என்னாச்சு அம்மு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை மிஸ், பேரண்ட்ஸோடு வந்து கலந்துக்கணும்னு சொன்னாங்களே, எனக்கு அப்பா மட்டும் தானே இருக்கார், யாரும் எனக்கு வந்து கலந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. இதை பார்த்தா காவேரி என்ன பண்ணுறது திறமை தவிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, போட்டி நடந்துகிட்ருக்கு, எல்லாருமே வந்துடுறாங்க, எல்லா பேரண்ட்ஸும் வந்துடுறாங்க. ஆனால் வந்து நம்ம விஜய் மட்டும் தனியாக வராரு. அதை பார்த்துட்டு வந்து காவேரி வந்து குட்டி காவேரி வந்து, என்னப்பா நீங்கள் மட்டும் தனியாக வரீங்க, வேறு யாரை எதிர்பார்த்த, இல்லைப்பா நீங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வருவீங்கன்னு பார்த்தேன், அம்மா தான் இங்கே இருக்காங்கல்ல, எப்படி கூட்டிகிட்டு வர முடியும், அதுவும் கரெக்டு தான்ப்பா, காவேரி மிஸ் வந்து எனக்கு அம்மாவை கலந்துப்பாங்களாப்பா இந்த போட்டியில் அப்படின்னோடனே, அது தெரியலையே, ஒன்றும் புரியலையே, சரி இரு நான் வர ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்மிஸ்ஸஸ் கிட்டே விஜய் வந்து போகிறாரு. ஹெட்மிஸ்ஸஸ் கிட்டே கொஞ்சம் நேரம் பேசுகிறாரு, பேசினோடனே சரிங்க நான் அப்படியே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஹெட்மிஸ்ஸஸும் சொல்லிடுறாங்க. இங்கே வந்து எல்லாக்கிட்டையும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எல்லோரும் வந்து கம்பல்சரி பேரண்ட்ஸோட தான் இதில் கலந்துக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன், ஆனால் வந்து அம்முக்கு வந்து அவங்க அம்மா இல்லாததால் அப்பா மட்டும் தான் வந்திருக்காரு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, காவேரி மிஸ் நீங்கள் வந்து அம்முக்கு வந்து அம்மாவா நீங்கள் இதில் கலந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதுக்கிட்ட காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன இவங்க இப்படிலாம் சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, மிஸ் ப்ளீஸ் மிஸ், என்னோட அம்மாவா நீங்கள் கலந்துக்கங்க மிஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க கெஞ்சிரா. மிஸ்ஸும் சொன்னதால் ஹெட்மிஸ்ஸும் சொல்கிறதால வேறு வழி இல்லாமல் காவேரி வந்து அந்த போட்டியில் வந்து விஜய் கூட கலந்துக்கிறாங்க. விஜயும் காவேரியும் அந்த போட்டியில் வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிக்கிறாங்க. இதனால் எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. இதை பார்த்து வந்து அம்முக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே பார்த்து சந்தோஷப்பட்டுருக்கா, என் அம்மாவும் என் அப்பாவும் இதில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தேன், இது வரைக்கும் எனக்கு பேரண்ட்ஸ் வந்து கலந்துக்கினதே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம், எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி சந்தோஷப்பட்டுருக்காங்க. இங்கே வந்து அம்மா ஓடி வந்து கட்டிக்கிறாங்க. காவேரியும் வந்து நம்ம விஜயும் வந்து, எனக்கு சூப்பராக இருக்குது, நீங்கள் 2 பேரும் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்க்ராட்ஸ்மான்னு சொல்ல வராங்க. ஒன்று மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுறாங்க குட்டி காவேரி. இப்போ ஒரு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி இதை எதிர்பார்க்கவே பார்க்கல, ஐயோ இந்த மாதிரி நம்ம 3 பேரும் கலந்துக்கிறத அத்தை பார்த்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னோடனே, தோ இருக்கனே இவ்வளோ நேரம் நான் இங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, காவேரி ஆச்சரியப்படுறாங்க, அம்மா நீ எப்படிமா அப்படின்னோடனே, பேரண்ட்ஸ் கலந்துக்கலான்னு சொன்னோன்னே நான் இங்கே வந்துட்டேன் குழந்தைக்காக, எனக்கு தெரியும் காவேரி நீ எப்படியும் அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க அம்மாவை சாரதா.